Hi friends, this is Gayatri. Welcome to our channel. இன்னைக்கு மொரட்டு சிங்கிள்ஸ் தனியா வீட்ல பார்க்கக்கூடிய 5 தரமான ஹாலிவுட் திரைப்படங்களை ரிவ்யூ செய்ய போறோம். முதல்ல பார்க்க போறது 2018ல ரிலீஸ் ஆன விஸ்ங்கிற திரைப்படம். WIJ காலேஜ் பசங்களுக்காக இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்துடைய கதை ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு 8 டீனேஜ் பசங்க கிராமத்துல போய் வாழ்றாங்க. அவங்களோட மெயின் எய்மே நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிறது. இந்த 4 பொண்ணுங்களும் 4 பசங்களும் லைஃபை எந்த அளவுக்கு கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு கிராமத்துல ஆட்டம் போடுறாங்க. தங்களுக்குள்ளேயே தப்பு பண்ணிட்டு அதை வீடியோவா நெட்ல விட்டு தங்களோட பண தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. பேங்க்ல பணத்தை கொள்ளையடிச்சாலும் சரி, ஒரு குரூப்பா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, அதுல கண்டிப்பா 2-3 பேராசை பிடிச்சவனாவது இருப்பான். அதே மாதிரி இந்த 8 டீனேஜர்ஸ்ல ஒருத்தருடைய தவறால இவங்க எல்லாருடைய லைஃபும் மாறி போயிருது. இயற்கைக்கு மீறிய தாம்பத்திய விஷயங்கள் எந்த மாதிரியான கான்சிக்வன்ஸை உருவாக்குங்கிறத இந்த படம் தெளிவா காமிச்சிருக்கு. அடுத்து 2019ல ரிலீஸ் ஆன தெரசா அலிசன்கிற திரைப்படம். படத்தை ஹாரர்னு சொல்லிட்டு கில்மா சம்பந்தமான காட்சிகளை அதிகப்படுத்திருக்காங்க. சிங்கிள்ஸ் பார்க்க வேண்டிய தரமான திரைப்படம். படத்துல ஒரு வேம்பையரை காட்டுறாங்க. அது என்னன்னா எப்ப பார்த்தாலும் மூடாவே இருக்கு. ஒரு பொண்ணோட தாம்பத்தியம் பண்ற காட்சிகளை சஸ்பென்ஸாவே காமிச்சிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல கதையில தொய்வு ஏற்பட்டாலும் சிங்கிள்ஸ்க்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நிரப்பப்பட்டிருக்கு. அடுத்து மூணாவதா பார்க்க போற படம் மூணாமர். 2006ல ரிலீஸ் ஆன இந்த படம் இளைஞர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. படத்துல வர நம்ம ஹீரோயின் ஒரு தாம்பத்திய பிசாசு. எந்த பையனை பார்த்தாலும் உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. ஒரு நாள் ஹீரோயினும் மியூசியத்துக்கு போறாங்க. அங்க ஒரு ஹேண்ட்ஸமான ஆளு அம்மனிய வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் பிடிச்சு போயிரும். ஆனா அந்த ஆளை ஒரு வியர்டா தான் பாப்பாங்க. அவன் என்னன்னா பக்கத்துல சேர் எடுத்து போட்டு வந்து பேச ஆரம்பிச்சிருவான். சுத்தி இருக்கிறவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்காம மொத்த வித்தையும் காட்டிடுவான். கிறங்கி போன அம்மனிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம கோஆப்ரேட் பண்ணிடுவாங்க. இந்த கரும முடிச்ச கதையில இன்னொரு கொடுமை என்னன்னா, இதை கவனிச்சுட்டு இருந்த இன்னொரு ஆளு இவங்க கூட ஜாயின் பண்ணிடுவான். அடுத்து 2016ல ரிலீஸ் ஆன அமர்ங்கிற திரைப்படம். இது ஒரு அருமையான படங்க. காலேஜ் படிக்கிற பையனும் பொண்ணும் லவ் பண்றாங்க. விருப்பப்பட்ட நேரத்துல தாம்பத்தியமும் பண்ணிக்கிறாங்க. உண்மையான காதல் மாதிரி காமிச்சாலும் தாம்பத்தியம் பண்ணி 2 பேருக்கும் சலிச்சு போயிருது. அதுக்கப்புறம் ஹீரோ இங்க பழகிக்கிட்டே வேற ஒரு பக்கமா ரூட்டை விடுறான். ஹீரோயினும் அதே வேலையை பண்றாங்க. காமெடி என்னன்னா 2 பேரும் தவறு உணர்ந்து பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துக்கிறாங்க. படத்தோட டைரக்டர் படத்தை ரசிச்சு எடுத்திருக்காருங்க. கடைசியா பார்க்க போற படம் கியூர்ஸ். ஒரு காமெடி டிராமாவா 1997ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இவனுங்க தாம்பத்தியத்தையும் காரையும் கம்பேர் பண்ணி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. கார்ல ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போனா எப்படி ஆக்சிடென்ட்ஸ் நடக்காதோ அதே மாதிரி தாம்பத்தியத்திலயும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போகணுமா. புது கார் மாடல்ஸா படத்துல காட்டுறாங்க. அதே மாதிரி ரகரகமா பொண்ணுங்களை இமேஜின் பண்றான். படம் முடியிற வரைக்குமே அடுத்து எந்த மாடலை காட்ட போறாங்கிற சஸ்பென்ஸ் இருந்துட்டே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.